அவனுங்க ஏற்கனவே மாட்டு மூத்தத்தை குடிச்சிட்டு சாணியை தின்னக்கூடிய தற்கூரி நாய்ங்க தான். அவங்க எல்லாருமே அம்பானியா இருக்கட்டும், அதானியா இருக்கட்டும், லலித் மோடி, நம்ம பிரதமர் மோடி எல்லாருமே கொண்டாந்து என்ன பண்ணோம்னா மெரினா கடற்கரை இருக்கு பாருங்க நம்ம சென்னையில. அங்க வந்து காந்தி சிலை இருக்கு. காந்தி சிலையில பெரிய கிரேன் ஒண்ணு வச்சு இவங்களை தூக்கிலிடணும். 450 ரூபாய் கேஸ் சிலிண்டர் விலை இருந்தது. நான் வந்த பிறகு அப்படியே புடுங்கிடுவான் நட்டுடுவான்னு இந்த தமிழிசை சவுந்தரராஜன்ல இருந்து எல்லாம் பேசினதை மக்கள் நம்பணும். இந்த அயோக்கிய நாய் ஆட்சிக்கு வந்துட்டு இன்னைக்கு 1100 ரூபாய் விக்குது. இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு ராணுவ வீரனுடைய மனைவியை வந்து 2 பேரை வந்து நிர்வாணமாக்கி 2 மார்பகத்தை 2 பேர் குடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவங்களுடைய பெண் உறுப்புல ஒருத்தன் கைய வச்சுட்டு சவுந்தரராஜன் நேற்று வந்து ஒரு மீட்டிங் நடத்துறாங்க, ஜூம் மீட்டிங். 60 ரூபாய் ஆபாசமா ப்ளூ பிலிமை வரலாம். இவெல்லாம் ஒரு ஒழுக்க தேடி இவெல்லாம் வந்து இந்த நாட்டை எல்லாம் கிழிக்க போறான். 100க்கு 100 பாதிப்பு இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமே இல்லைன்றதை நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. நான் பேசுறதை இப்ப அப்படியே போடுங்க. 10 வருஷமா இவர் என்ன கட்டினாரு? வேலை இல்லா திண்டாட்டம். ஒரு வருஷத்துக்கு 2 கோடி பேர் வேலை கொடுப்பேன்னு சொன்னான் அந்த மோடி ஆட்சிக்கு வந்து. கொடுத்தானா? பிரதமரா இருக்கு. அவனுக்கு தற்கொலை இல்லாத தற்கொலை ராஸ்கல் சார் அவன். இந்த தற்கொலை நாய் ஒரு நாளை பார்த்தா இந்த வெள்ளிக்கிழமையில வந்து இந்த கடைங்களுக்கு போயிட்டு சாம்பிராணி போடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி உடைய போட்டுங்க வரான். இன்னொரு நாளைக்கு இந்த பூம்பு மாடுக்காரன் வந்து பூம்பு மாடு ஓட்டிக்கு போய் பிச்சை எடுப்பான் பாருங்க, அந்த மாதிரி வரான். இவன் வந்து வேடதாரி சார். இவன் பிரதமரா இருக்கு தகுதி இல்லாத ஒரு தற்கொலை நாய் உலகத்திலே ஒருத்தன் எவன்னு கேட்டீங்கன்னா இந்த மோடி ராஸ்கல் மட்டும்தான். இவன் வந்து இந்த சாவு ஊர்வலம் மாதிரி ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு ஷோ காட்டிட்டு இருக்கானுங்க, ரோடு ஷோ. இந்த அண்ணாமலை நடத்துறதும் இந்த ராஸ்கல் மோடி நடத்துறதும் ரெண்டும் இந்த சவ ஊர்வலம் மாதிரி தான் இருக்குமே தவிர, அவன் போடுற உடை வந்து 11 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்குன்றான். அந்த விவசாயி பார்க்காத குடும்பத்துக்கு அங்க வரான் ரோட் ஷோ பண்ணிக்கினேன். டிஜிட்டல் இந்தியா மயில கொடுக்குறான் அவன். டிஜிட்டல் இந்தியா ஒரு விவசாயிகள் போராடுறாங்க, ரோட்ல வந்து ஆணியை நட்டு வைக்கிறான் சார். சர்வாதிகாரி கூட பண்ண மாட்டான் சார் இந்த நாட்டு. உலக நாடுகள்லாம் என்ன புடிங்கின்னு இருக்கிறான்னு தெரியல. அறிவுறு தாய்வனுக்கு மாட்டு மூத்தத்தை குடிக்கிறவனுங்களுக்கு எங்க இருந்து புத்தி இருக்கும்? அந்த பட்டேல் சிலையை இடிச்சு தள்ளிட்டு புல்டோசரை வச்சு முஸ்லீம்ங்க வீட்டை இடிக்கிற மாதிரி அங்க போய் இடிக்க சொல்லுங்க அவனை. என்ன தூக்குல இட்டாலும் பரவாயில்ல, அவனுங்க மோடியை நான் தூக்கில இடணும்னு சொல்றேன். எவரெஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். எழுத்தாளர், அரசியல் விமர்சகர் லண்டன் மூரா இளோங்க அவர்கள் லண்டனில் இருந்து இணைந்திருக்கிறார். அவரிடம் பல்வேறு விதமான கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நலம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சி, நானும் நல்லா இருக்கேங்க சார். இந்தியாவில வந்து நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்பா போயிட்டு இருக்கு. நீங்க லண்டன்ல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களிடம் பல கேள்விகளை முன்வைக்கணும். பாஜக தேர்தல் அறிக்கை சில நாட்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டது. உங்களுடைய பார்வையில பாஜக தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கு, காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கு? இந்த 2 தேர்தல் அறிக்கையும் கம்பேர் பண்றப்ப உங்களுடைய பார்வையில அரசியல் விமர்சகரால் உங்களுடைய கருத்து என்ன? பாஜகவோட தேர்தல் அறிக்கை எப்படி இருக்குதுன்றத நான் உங்களுக்கு ஒரு வீடியோ இப்ப போடுறேன், போட்டு காமிங்க. அந்த எப்படி பயன்படுத்தலாம்ன்றது அண்ணாமலையே சொல்லியிருக்காரு. அதை வந்து எடப்பாடி மாதிரி ஆயிட்டீங்க. நீங்களும் எடப்பாடி தலைவரே அதுதான் அவர் சொல்றதை நான் இப்ப 1000 பொய் அவர் சொன்னாலும் இந்த ஒரு உண்மையை மட்டும் சொல்லியிருக்காரு. அதனால நான் அண்ணாமலையை பாராட்டுறேன். அது வந்து டிஷ்யூ பேப்பருக்கு கூட யூஸ் ஆகாது. டிஷ்யூ பேப்பர் அந்த மெத்தடுக்கும் அது பயன் எடுக்காது. குப்பையில போடலாம் அதை, அவ்வளவுதான். பிஜேபியினுடைய அந்த அறிக்கையை வந்து குப்பையில போடலாம். காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை பாத்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் சொல்லியிருப்பாரு, அதை கண்ணை மூடிக்கிட்டு பார்த்தா வந்து திமுகவோட தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்கு, இடதுசாரிகளுடைய தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குன்னு. அதுதான் அந்த அளவுக்கு கீழ்த்தரமா இறங்கிட்டாங்க. அந்த அளவுக்கு கீழே இறங்கிட்டாங்களா சார் பாஜக? கீழான ஆட்கள் தானே சார் அவங்க, தகுதி இல்லாத ஆட்கள் தானே. அவங்க கிட்ட இருந்து வர எழுத்துக்களும் பேச்சுக்களும் தகுதி இல்லாததானே இருக்கும். அவனுங்க ஏற்கனவே மாட்டு மூத்தத்தை குடிச்சிட்டு சாணியை தின்னக்கூடிய தற்கூரி நாய்ங்க தான். அப்புறம் அவனுங்க கிட்ட இப்படி நல்ல வார்த்தைகளும் நல்ல எழுத்துக்களும் வரும் சார். ஒரு ஆட்சியில இருக்காங்க, ஒரு பிரதமருடைய 10 வருஷம் தொடர்ந்து ஆட்சியில இருக்காங்க. நீங்க கொஞ்சம் கௌரவமா பேசலாம்னு நான் நினைக்கிறேன். இல்ல, அதுதான் நான் சொல்றேன். நீங்க கேள்வியிலேயே ஏற்கனவே சொன்னீங்க, நீங்க தொலைவா இருந்து வேடிக்கை பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு. நான் வேடிக்கை பார்க்கல. எங்களுடைய குடும்பத்துல வந்து எல்லாருமே அங்க தொல்லையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. என்னுடைய துணைவியார்ல இருந்து, ஏன்னா நாங்க வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ், முஸ்லீம் எல்லாமே எங்க குடும்பத்துல கலந்து இருக்கு. தாழ்த்தப்பட்டவங்க, கிறிஸ்தவங்க, முஸ்லீமுங்க இப்படிதான் பண்ணிருக்கோம். அங்க கொடுமை அனுபவிக்கிறத வந்து நான் நேரடியா பாக்குறேன் இங்க. அதனால சொல்றேன், இந்த தற்கூரி ஆட்சி வந்து 10 வருஷம் ஆள விட்டதே வேஸ்ட். மக்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படணும்.
இந்த தடவையாவது ஒரு மக்களுக்கு வந்து ஒரு நல்ல சிந்தனை ஏற்பட்டு இளம் தலைவர் ராகுல் காந்தியை வந்து பிரதமரா கொண்டாடணும். கொண்டாடுறது மட்டும் இல்லாத இந்த மோடி வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த கார்ப்பரேட்டுங்களுக்கு கதவை திறந்து விட்டு இந்தியாவினுடைய கஜானாவை காலி பண்ணாரோ அவங்க எல்லாருமே அம்பானியா இருக்கட்டும், அதானியா இருக்கட்டும், லலித் மோடி, நம்ம பிரதமர் மோடி எல்லாருமே கொண்டாந்து என்ன பண்ணோம்னா மெரினா கடற்கரை இருக்கு பாருங்க நம்ம சென்னையில. அங்க வந்து காந்தி சிலை இருக்கு. காந்தி சிலையில பெரிய கிரேன் ஒண்ணு வச்சு இவங்களை தூக்கிலிடணும். இந்த அயோக்கிய குற்றவாளிகளை 140 கோடி பேருக்கு எதிராக செயல்பட்ட இந்த அயோக்கியங்களை நீங்க பயங்கரமான ஒரு தீர்ப்பு சொல்ற மாதிரி இருக்கு சார். பயங்கரமா உச்ச இது நீதிமன்றத்துல மக்கள் தீர்ப்பு சார். இது மக்கள் தீர்ப்பு. இது மக்கள் தீர்ப்பு. யார் உலகத்துல செய்வார்கள் நினைக்கிறீங்க? இந்த விஷயத்தை நீங்க சொல்ற விஷயத்தை யார் முன்னெடுத்து செய்வாங்க? முன்னாடி வருவாங்க? அந்த அளவுக்கு தைரியம் நம்மளாம் வற்புறுத்தணும் சார். நானே இடதுசாரி சிந்தனையாளர், நான் ஒரு பெரியாரிஸ்ட். அதே கோபம் உங்களுக்கு இருக்குது. நீங்க ஒரு பத்திரிகையாளர். பத்திரிகையாளருடைய கடமை தர்மம் இருக்குது இல்ல உங்களுக்கு. 4 தூண்கள்ல நீங்க ஒரு ஆள் இல்ல. நீங்க செய்யுங்க. அதனாலதான் சார் கேள்விகளை வந்து உங்கள்ட்ட முன்வைக்கிறோம். மக்களினுடைய சொத்து சார் அவங்க கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க. எல்லாமே மக்களினுடைய கஜானாவுக்கு கொண்டாந்துட்டு இந்த அயோக்கியங்களை யார் யாரெல்லாம் புல்டோசர் வச்சு கிறிஸ்தவங்களுடைய வீடு, நீங்க வந்து அயோக்கியர்கள் அவர்களை தூக்கிலிடணும்னு சொல்றீங்க. ஆனா மக்கள் ஏத்துக்கிட்டு தானே சார் வாக்களிச்சாங்க. இப்ப வட மாநிலத்துல லட்சம் மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் பாஜகவை தேர்ந்தெடுத்திருக்காங்கல்ல. எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுத்திருப்பாங்க? நீங்க சொல்ற மாதிரி அவங்க தூக்கிலிடணும்னா மக்கள் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. 10 வருஷம் காங்கிரஸ் அமைதியாக்கி இருக்க மாட்டாங்கல்ல. ஒரு நிமிஷம். மக்கள் எதுக்கு ஓட்டு போட்டான்? 450 ரூபாய் கேஸ் சிலிண்டர் விலை இருந்தது. நான் வந்த பிறகு அப்படியே புடுங்கிடுவேன், நட்டுடுவேன். இந்த தமிழிசை சவுந்தரராஜன்ல இருந்து எல்லாம் பேசினத மக்கள் நம்பணும். நம்பிட்டு ஓட்டு போட்டான். இந்த அயோக்கிய நாய் ஆட்சிக்கு வந்துட்டு இன்னைக்கு 1100 ரூபாய் விக்குது. இத விரும்புவானா மக்கள்? 60 ரூபாய் இருந்த பெட்ரோல் இன்னைக்கு 102 ரூபாய், 105 ரூபாய். கருத்தியலாவே நீங்க பேசலாம். பிரதமரை வந்து ஒரு தலைபட்சமா திட்டாம கருத்தியலா பேசலாம்னு நான் நினைக்கிறேன். சார், என்னுடைய அக்கா தங்கச்சி வீட்டை அவன் புல்டோசர் வச்சு இடிக்கிறான் சார். உத்தரப்பிரதேசல யோகி ஆதித்யநாத்ன்ற ஒரு அயோக்கிய ராஸ்கல் ஒருத்தர் இருக்கான். அந்த சாமியாரு தற்குறி நாய். அவன் வந்து அங்க வந்து சிஎம் இருந்துகிட்டு என்னுடைய அக்கா தங்கச்சி வீடு அவன் இடிக்கிறான் சார். அங்க புல்டோசரை வச்சு அதை அனுமதிக்கிறான். மணிப்பூர் பத்தி எரியுது. இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு ராணுவ வீரனுடைய மனைவியை வந்து 2 பேரை வந்து நிர்வாணமாக்கி 2 மார்பகத்தை 2 பேர் புடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவங்களுடைய பெண் உறுப்புல ஒருத்தன் கைய வச்சுட்டு கூட்டிட்டு போறான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு அயோக்கிய ராஸ்கல் வந்து பிரதமரா இருக்கிறான்னா அவன் இருக்கிறத ஒண்ணுதான், உயிரோட சாவறத ஒண்ணுதான் சார். என்ன ஜனநாயகம் நடக்குது இங்க நாட்டுல? சர்வாதிகாரம் தலைவிட்டாடுது சார். என் அக்கா தங்கச்சி அங்க கற்பழிக்கிறான். பில்கிஸ் பான் யாரு? என் தங்கச்சி பாக்குற மாதிரியே இருக்கு பில்கிஸ் பானை பார்த்தா. நடை, உடை, பாவனை, இந்த முகம் எல்லாமே என் தங்கச்சி மாதிரி இருக்கு சார். அந்த உணர்வு எனக்கு இருக்குது. வழி வேதனை. நீங்க பத்திரிகையாளர், உங்களுக்கு கவலை இல்ல? இல்ல, நிச்சயமா அந்த கவலை இருக்கு. இல்ல, எல்லாருக்கும் அந்த கவலை இருக்கு சார். ஒரு நாட்டுக்கு தேவையான விஷயங்களை வந்து முன்னெடுக்கிறப்ப பத்திரிகையாளர்களும் கவலைப்பட்டுதான் கருத்து சொல்லுவாங்க. நடுவுல இருக்கிற வீடை விட்டுறான். அந்த பக்கம் இருக்கிற வீடு, இந்த பக்கம் இருக்கிற வீடு, கடைகள் எல்லாம் விட்டுட்டு முஸ்லிம் வீடு எதுன்னு இருக்குதுன்னு பார்த்து குறி வச்சு தாக்குறான்னா இவனை தூக்கிலிடாத வேற என்ன பண்ணணும்? ஒரே கயிறுல கிரேன்ல இவனுங்க எல்லா அயோக்கிய பயலுங்களும் காந்தி சிலையாண்ட தூக்கிலிட்டுட்டு அதை அப்படியே வைக்கணும். இந்த அயோக்கிய நாய்களுக்கு எல்லாம் மக்கள் கொடுக்கறதான் தண்டனைன்றத காமிக்கணும் மக்களுக்கு சார். இதான் என் கருத்து. இதனால என்ன நடந்தா பரவாயில்ல, நீங்க போடுவீங்க பொறுப்பும் துறப்பும் வந்து இதுதான் சொல்லிட்டு இப்ப சேனல்ல போடுவீங்க. அது இந்த பேசுற 100க்கு 100 கருத்து உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய பொறுப்பு தான். அது என் கருத்து, என் பேரை போடுங்க, நான் தான் அதுக்கு பொறுப்பு. இல்ல, இப்ப நீங்க சொல்றீங்க இந்த அளவுக்கு பாஜக கடுமையா சாடுறீங்க. அதற்கான ஏத்த தலைவர் காங்கிரஸ்ல இல்லையே சார். ஒரு பிரதமர் வேட்பாளர் சார், ஒரு பிரதமர் வேட்பாளர் கூட ஓபனான ஸ்டேட்மெண்ட்ல காங்கிரஸ்னால வெளிப்படுத்த முடியல. எப்படி நீங்க பாஜக எதிர்ப்பீங்க? எப்படி மோடி எதிர்க்க போறீங்க சொல்லுங்க. அதான் சார், நீங்க எல்லாருமே பத்திரிகையாளருங்க வந்து இந்த மோடியினுடைய ஜால்ரா குரூப்பா நீங்க மொத்த பேரும் ஆயிட்டதுனால உங்களுக்கு வந்து என்ன கேக்குறா, நீங்க இவ்வளவு கருத்துக்களை சொல்றீங்க. அதற்கு எதிரா ஒரு அணியில ஒரு பிரதமர் வேட்பாளர் நிறுத்தணும்னா நான் மல்லிகார்ஜுனே தான் பிரதமர் வேட்பாளர், அகிலேஷ் யாதவ் கட்சிகளோ யாரோ அறிவிச்சிருக்கலாம்ல. நீங்க கேள்வி கேட்டுட்டீங்க. ஏற்கனவே இதே கேள்வியதான் முதல்ல கேட்டீங்க. நான் பதில் சொல்லும் போதே மறுபடியும் அதே கேள்வியை 2வது கேக்குறீங்க. இப்போ நான் சொல்றேன் காலுங்க. ராகுல் காந்தி தான் சொல்லிட்டு அண்ணன் தளபதி வந்து ஆரம்பத்திலேயே அறிவிச்சிட்டாரு. பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான் அறிவிச்சிட்டாரு.
இப்ப எல்லாமே ட்ரெண்டிங்கா ஓடிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே Facebook, YouTube எதுல பாத்தீங்கன்னாலும் வந்து இளம் தலைவர் ராகுல் காந்தி தான் பிரதமரா வரணும்னு சொல்றான். ம். இருண்டவன் கண்ணுக்கு மிரண்டதெல்லாம் பேய்ன்ற மாதிரி மஞ்சள் காமாலை பிடிச்சவனுக்கு பாக்குறதெல்லாம் மஞ்சளா இருக்குன்ற மாதிரி நீங்க கண்ணை திறந்து பாருங்க சார். ராகுல் காந்தி எவ்வளவு அதுதான் எளிமையா நீங்க இருக்காரு, பார்க்கக்கூடிய மக்களா கூட சமூக பழகுறாரு. வலைத்தளங்கள் ஒரு சாரா இருக்கிறனால நீங்க ராகுல் காந்தியும் திமுகவுடைய வீடியோக்களை தான் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் பாஜகவே பாருங்க. நீங்க அண்ணாமலை எதை என்ன பொளந்து பாக்குறீங்க? பொளந்து எடுக்கிறாரு அண்ணாமலை. தமிழ்நாட்டுல என்ன அண்ணாமலை வச்சு செய்யறாரு சார் திமுகவ. எதை செய்யற வீடியோ எடுத்து இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் நேத்து வந்து ஒரு மீட்டிங் நடத்துறாங்க, ஜூம் மீட்டிங். ம். அருவருப்பா ஆபாசமா ப்ளூ பிலிம வர்றான். இவன்லாம் ஒரு ஒழுக்க கேடு, இவன்லாம் வந்து இந்த நாட்டை எல்லாம் கிழிக்க போறான். அதுவும் தற்கொலை திமுக நாய். மேல தான் சார் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அப்படிதான் சார். பழுத்த மரத்து மேலதானே கல்லடி விழும். பட்டை மரத்து மேல எப்படி விழும்? பழுத்த காய் நல்லா, பழம் நல்லா இருக்கிற மரத்து மேலதான் கல்லடிப்பான், பழம் விழும்னு சொல்லிட்டு அதானே நடக்குதுங்க. இப்போ இந்த பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில ரொம்ப குறிப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சிஏஏ வந்து தகுந்த மக்களுக்கு வந்து குடியுரிமை சிஏஏ சார்புல அந்த சட்டத்தின் மூலமா சிஏஏ சட்டத்தின் மூலமா குடியுரிமை அமல்படுத்தப்படும் சொல்லி சொல்றாங்க. குறிப்பிட்ட தகுதியான மக்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஆல்ரெடி சிஏஏக்கான பிரச்சாரமும் போராட்டமும் நாடு முழுவதும் எடுக்கப்படுது. வெளிநாடுகள்லயும் நீங்க இருக்கக்கூடிய லண்டன்ல கூட எடுத்திருக்காங்க. பல போராட்டங்கள் நடந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை பாஜக வெற்றி பெற்று இந்த சட்டத்தை தீவிரமாக அமல்படுத்தினால் இஸ்லாமிய மக்களுக்கு என்ன பாதிப்பு? எவ்வளவு பெரிய பாதிப்பு? இஸ்லாமிய மக்களுக்கு 100க்கு 100 பாதிப்பு இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமே இல்லன்றதை நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. நான் பேசுறதை இப்ப அப்படியே போடுங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இஸ்லாமிய மக்களுக்கு மட்டும்தான் இது பாதிப்புன்றான். கிடையாது. ஆரம்பத்துல இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து இஸ்லாமிய எதிர்ப்பு மாதிரி ஒரு இதை கொண்டு போவான். அதுக்கப்புறம் இஸ்லாமியர்களை அப்புறப்படுத்திட்ட பிறகு இந்த பார்ப்பன RSS என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அந்த பார்ப்பன தந்திரத்தோட வந்து கீழ் ஜாதிகளெல்லாம் ஒடுக்க ஆரம்பிப்போம். SC ST இருக்கக்கூடிய மக்கள்களை ஒடுக்கி சாதி இந்துக்களை படிப்படியா ஒதுக்கி இந்த பார்ப்பனியத்தை மட்டும்தான் நிலைநிறுத்த பார்ப்போம். RSS பார்ப்பனியம் தான் இங்க கோலோச்சணும்ன்றதுதான் அவனுங்களுடைய நோக்கம். அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. அவனுங்களுடைய நோக்கம் பார்ப்பனியத்தை இங்க RSS நிலைநிறுத்தணும்ன்றதுதான் அவனுங்களுக்கு. அதுக்கு எடுக்கிற ஆயுதமா வந்து முஸ்லிம் எதிர்ப்புன்னு சொல்றான். முஸ்லிம் எதிர்ப்பு மட்டுமே அவனுக்கு இல்ல. இதெல்லாம் பண்ணிட்டு சனாதனத்தை வந்து அங்க நிலைநிறுத்தணும். இந்திய அரசியல் சட்டத்தை ஒழிக்கணும். இந்து சட்டத்தை கொண்டாடணும். வாரணாசியை தலைமையிடமா கொண்டாடணும். டெல்லியை அழிக்கணும். மாநிலங்களுக்கு எந்த உரிமையும் இருக்கக்கூடாது. தான் மட்டுமே ஆளணும் அப்படின்ற இந்த அயோக்கியத்தனமான சிந்தனைக்கு ராகுல் காந்தியை வந்து பிரதமர் ஆகினா மட்டும்தான் நம்ம வந்து இந்த நாடு வந்து விடுபடும் சார். இவனுங்க இந்த அயோக்கிய கையில இருந்து நாடு விடுபடும். இன்னொரு விஷயம் சார், வேலை வாய்ப்புகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படும் சொல்லி அறிக்கையில இருக்கு. அப்புறம் 5 லட்சம் வரை இலவச மருத்துவம் என்ற பல திட்டங்கள்லாம் இருக்கு. இந்த 10 வருஷமா இவங்க இதெல்லாம் பண்ணலையா சார் உங்களுடைய பார்வையில? உங்களுக்கே தெரியுதுல பண்ணாரா இல்லையான்ட்டு. அப்படி பண்ணியிருந்தாருன்னா மக்களை தேடி மருத்துவம்ட்டு தளபதி எதுக்கு அதை கொண்டாடுறாரு? அவர் அதை கொண்டாந்துருந்தா இல்லையே. நிறைய வீடியோ பாக்குறோம். இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேசலாம் பள்ளிகள்லாம் வந்து ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின மாதிரி பாழடைஞ்ச இடத்துல நடத்திக்கிட்டு இருக்காங்களா சார்? 10 வருஷமா இவர் என்ன கட்டினாரு? வேலை இல்லா திண்டாட்டம். வருஷத்துக்கு 2 கோடி பேர் வேலை கொடுப்பேன்னு சொன்னான் அந்த மோடி ஆட்சிக்கு வந்து. கொடுத்தானா? 10 வருஷம் ஆச்சு. அவர் இவர்னு கூட பேசலாம். ஒரு பிரதமர் அவர் இவர்னு பேசலாம். வலிச்சவனுக்கு தான் சார் வேதனை தெரியும். அடி வாங்குறவனுக்கு தான் வேதனை தெரியும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க வேடிக்கை பாக்குறாள். அவன் என்ன அடிக்கிறான், நான் அடி வாங்குறேன். எனக்கு தான் தெரியும் அவன் எப்படி என்ன அடிக்கிறான்ட்டு. வேடிக்கை பாக்குற நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவர் மரியாதையா பேசுங்க வந்துட்டு நடுநிலைன்ற பேரால வலதுசாரிகளுக்கு தான் ஆதரவு கொடுக்குறீங்க. இல்ல அப்படி இல்ல சார். கருத்து எது தேவையோ அதுதான் முக்கியமா வைக்கப்படுதா? அவர் ஒரு பிரதமர் அல்லவா? அவருக்கு வந்து பிரதமருக்கான ஒரு மரியாதையாவது நீங்க கொடுக்கணும். பிரதமரா இருக்க அவனுக்கு தற்குறி இல்லாத தற்குறி ராஸ்கல் சார் அவன். இந்த நாட்டுல வந்து ஜவஹர்லால் நேரு பிரதமரா இருந்தாரு, இந்திரா காந்தி இருந்தாங்க, ராகுல் காந்தி இருந்தாரு, VP சிங் இருந்தாரு, ஏன் நரசிம்மராவ் கூட எடுத்துங்க. அவங்களுடைய நடை உடை பாவனை பார்க்கும்போது ஒரு பிரதமர் மாதிரி தெரியும். இந்த தற்குறி நாயே ஒரு நாளை பார்த்தா இந்த வெள்ளிக்கிழமையில வந்து இந்த கடைங்களுக்கு போயிட்டு சாம்பிராணி போடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி உடைய போட்டுங்கிறான். இன்னொரு நாளைக்கு இந்த பூம்பு மாடுக்காரன் வந்து பூம்பு மாடு ஓட்டின்னு போய் பிச்சை எடுப்பான் பாருங்க, அந்த மாதிரி வரான். இவன் வந்து வேடதாரி சார். இவன் பிரதமரா இருக்கு தகுதி இல்லாத ஒரு தற்குறி நாய் உலகத்திலே ஒருத்தன் எவன்னு கேட்டீங்கன்னா இந்த மோடி ராஸ்கல் மட்டும்தான். காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையை எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கை மக்களுக்கான தேர்தல் அறிக்கை சார். அது அவர் தெளிவா சொல்றாருல்ல, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து வருஷத்துக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்றாரு. ஒரு மாசத்துக்கு வந்து 8500 ரூபாய் ஆகுது. அதெல்லாம் வந்து ஆக்கப்பூர்வமாவும்
அறிவுபூர்வமாவும் தேவையான விஷயமா இருக்கு. இளைஞர்களுக்கு வந்து வந்த உடனே வந்து பல லட்சம் பேருக்கு வேலையை கொடுப்போம்னு உறுதிமொழி தராரு. ஆ, ஆ, அவரு பாக்குற இடம்லாம் போற இடம்லாம் மக்கள் திரள்றான். ஆ, இவன் வந்து இந்த சாவு ஊர்வலம் மாதிரி ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு ஷோ காட்டிக்கிட்டு இருக்கானுங்க, ரோடு ஷோ. அது தோல்வியில மக்களா தான் கூட மக்களா முடிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. பழகுறார் சார் ராகுல் காந்தி. அது அவர் தான் சார் தோல்வியில தான் திறமைய முடிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க சார். ரோட் ஷோ கூட தோல்வியில தான் முடிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. தோல்வியில முடிஞ்சிருக்குது இல்ல. ஆரம்பமே அது ம், தோல்விதான். அது வந்து ம், சாவு ஊர்வலம் மாதிரி தானே இருக்குது. வேற எப்படி ம், இருக்கு? ஒரு ம், சவ ஊர்வலமோ இந்த அண்ணாமலை நடத்துறதும், இந்த ராஸ்கல் மோடி நடத்துறதும் 2ம் அந்த சவ ஊர்வலம் மாரி தான் இருக்குமே தவிர, ம், மக்களோட கூட மக்களா இவனுங்க பழகுறது இல்ல, நடக்கிறது இல்ல. தளபதி ம், ஸ்டாலின் தான் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வச்சாரு. ம், ம். மக்களா கூட நடந்து போறது, மக்கள சந்திச்சு பேசுறது. அதையே தான் இன்னைக்கு ராகுல் காந்தி ஃபாலோ பண்றாரு. ஆ, ஆ. மக்களா கூட மக்களா இருக்கிறவன் தான் வெற்றி பெறுவான் சார். ம். மக்களினுடைய வலி வேதனைய அப்பதான் அவனுக்கு உணர முடியும். அவர்தான் இந்த நாட்டுக்கு தேவை. இந்த மோடியும் அயோக்கிய மக்களுடன் ராஸ்கல தானே சார் முதல்ல இருக்காரு. தூக்கிலிடணும். மோடியும் மக்களுடன் தான் பயணிக்கிறாரு பல இடங்கள்ல. மக்கள்கிட்ட எங்க சார் மக்கள தினமும் பயணிக்கிறான்? மக்கள்கிட்ட பார்க்கிறார்ல. மக்கள அவனுக்கு தினமும் தான் முடியும் சந்திக்கிறாரு. சார். சார் அவன் போட்டோ ஷூட்ட தானே பண்ணிட்டு இருக்கான். அவன் எங்க மக்களா கூட இருக்கான். அவன் போடுற உடை வந்து 11,00,000 ரூபாய் ஒரு நாளைக்குன்றான். இல்ல ராஸ்கல் நீங்க யாருடைய காசு இது? நீங்க மீண்டும் இந்த இடத்துல நான் பதிவு செய்றேன். இது வந்து நம்ம வந்து நெறியாளரா அமர்ந்திருக்கோம். தனிப்பட்ட முறையில பேசல. பிரதமர் அவர் இவர்ன்னு கூட நீங்க குறிப்பிடலாம். தகுதி இல்லாத ஆள் சார் அவன். ஆ. தகுதியே இல்லையே சார். உண்ண உணவு இல்ல இந்த நாட்டுல, உடுத்த உடை இல்ல, இருக்க இடம் இல்ல, படிக்க படிப்பு இல்ல, அதான் அத படிச்சா கருத்தா வேலை சொல்லலாம் கிடைக்கல. சார். நீங்க ஒரு வேலை கருத்தியல் மோதலா கிடைச்சா சொல்லலாம். வாங்கி சாப்பிடுற அளவுக்கு இந்த நாட்டுல விலைவாசி இல்ல. இல்ல நீங்க இந்த அத மக்கள் கருத்தியல் அப்படி மோதலா தூங்குறான். சொல்லலாம். கிழிஞ்ச துணி கருத்தா போட்டுக்கிட்டு சொல்லலாம்னு இருக்கான். சொல்றேன். அடுத்த கோமணத்துக்கு வழி இல்லாத விவசாயி அலையறான். ம், விவசாய போராட்டம் இன்னைக்கு இருக்குது. விவசாயிய போய் பார்த்தானா இந்த ராஸ்கலு? ஓட்டு போட்டானா இல்லையா அவன்? சோறு குடுக்குறானா இல்லையா அவன்? ம், அந்த விவசாயிய பார்க்காத புடுங்கறதுக்கு இங்க வரான் ரோட் ஷோ பண்ணிக்கின்னு. நீ எத்தன தடவ இங்க வந்து உட்கார்ந்து முட்டி போட்டு குட்டிக்காரன் பண்ணாலும் தமிழ்நாட்டு மக்கள் உன்னை ஏத்துக்க மாட்டான். ம், செருப்பால் அடிச்சு துரத்த போறது உறுதி. ம். மக்கள போய் இவன் பார்க்கல. மணிப்பூர் மக்கள போய் சந்திச்சு ஆறுதல் சொல்லல. இவன்லாம் ஒரு பிரதமரா இருக்குது லாய்க்கு இருக்கிறவனா? இவனெல்லாம் ஆதரிக்கிறீங்களா? முதல்ல ஊடகம் நீங்கலாம் திருந்துங்க சார். இல்ல எல்லாம் நான் வேசி ஊடகம் ஆதரிக்கல சார். ஆயிட்டீங்க. யாரையுமே ஆதரிக்கல. ஒரு பிரதமருக்கான மரியாதைய நம்ம குடுக்கணும். இப்ப நீங்க நம்ம ஸ்டாலின ஆதரிக்கிறீங்க வந்து சார். அவர் இவர்ன்னு ஊடகம் எல்லாம் பேசலாமா? வேசி ஊடகம் உங்கள நான் இல்ல இப்ப குற்றம் சாட்டுறேன். முதல்வரே எல்லாமே வேசி பேசலாமா? ஊடகமா இந்த நாட்டுல. ஜனநாயகத்து எடப்பாடிய பக்கம் நீங்க இங்க பாருங்க நிக்கல. ஒண்ணும் இல்ல. ஒருத்தரும் நீங்க நிக்கல. மக்கள் பக்கம் நீங்க யாருமே நிக்கல. ஆ. இல்ல சார் கைக்கூலியா எங்கள மாரியே இருக்கிறீங்க. ஊடகங்கள் தொடர்ந்து மக்களுக்கு குரல் குடுக்குறோம். உங்களுடைய ஆதங்கள் வந்து குரல் குடுத்தீங்கன்னா இந்த பெரிய மாதிரி கேள்வியே சேனலுக்காக கேட்க இருக்கலாம். மாட்டீங்களா? உங்களுக்கு வலி பெரிய வேதனை சேனலுக்கு இருக்கலாம். தெரியணும்ல. வலி வேதனை தெரியலையே சார் உங்களுக்கு. இல்ல நாங்க அது அந்த தெரிஞ்சதுனால உங்கள சோத்துக்கு மாரி வழி ஆட்கள இல்லாத நாங்க வந்து இருப்பான் சார். நேர்காணல் எடுக்கிறோம். பெட்ரோல் போட முடியாத அலையறான். வேலைக்கு போறவன் வந்து பெட்ரோல் போட முடியல காசு குடுத்து. சமைக்கிற பெண்கள் வந்து சிலிண்டர் வாங்க முடியல. சார் அனைத்து இதெல்லாம் அத்தியாவசியமும் ஒரு கிடைக்குது ஆட்சியா சார். ஆனா இதெல்லாம்? விலை உயர்வா கிடைக்குது. விலை உயர்வா கிடைச்சா அதுக்கு பேர் இவன் என்ன வெங்காயத்துக்கு இவன் ஆட்சி ஆடணும். இவன் புடுங்கவே தேவையில்லையே எந்த ஆணியும். அதான் சார் அது அதுக்கு தமிழ்நாட்டு பதில் மக்கள் இந்த தேர்தல குடுக்கணும்ல. இந்த தேர்தல்லயும் பாஜக வெற்றி பெற்றா என்ன பண்ணுவீங்க? மக்கள் அதற்கான முடிவை குடுக்க வேண்டும். அதுக்காக தான் தேர்தல் நடத்துறாங்க 5 வருஷத்துக்கு ஒரு முறை. பாஜக மறுபடியும் வெற்றி பெற்றா மறுபடியும் நாம இதே மாதிரி பேச வேண்டியதுதான். ஆ. மறுபடியும் இவனுங்கள ஒழிச்சு காட்டுற பிரச்சாரத்தை பண்றதுதான் நமக்கு வழி. வேற வழி இல்ல. என்ன தூக்குல இட்டாலும் பரவாயில்ல அவனுங்க. மோடியை நான் தூக்கில இடணும்னு சொல்றேன். என்ன அவன் தூக்கில இட்டாலும் நான் சந்தோஷம் தான் படுறேன். இதனால மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சு இவனுங்கள வந்து வீட்டுக்கு அனுப்புறதுதான் வேலை வழின்றத பார்க்கணும். இப்போ இந்தியாவுல வந்து பல்வேறு விதமான மக்கள் வந்து வாழ்றாங்க. பல ஜாதி, மதம், இனங்களை கடந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவர்களுக்கு வந்து நான் இப்ப குறிப்பிட்ட இந்த விஷயங்கள் பேசுறது எல்லாமே பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி தான் பேசுறேன். அதுல இருக்கக்கூடிய கருத்த தான் உங்களிடமிருந்து நான் பெறுறேன். சோ அதுல இருந்து நீங்க கேட்கிற டைம் வேஸ்ட் நீங்க பண்றீங்க. நீங்க வந்து எவ்வளவு நேரம் பேசினாலும் பதில் சொல்ல நான் தயாரு. அந்த தேர்தல் அறிக்கை இல்ல அண்ணாமலை அதுதான் சொல்லிட்டாரு. அதுல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பை தான் உங்ககிட்ட நான் சொல்றேன். அதுல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பை தான் உங்ககிட்ட சொல்றேன். இப்ப மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கிறப்ப, இவங்க தொடர்ந்து 10 வருஷம் ஆட்சியில இருந்துட்டாங்க. ஆனா, நாட்டுடைய வளர்ச்சி முக்கியம் தான். நம்ம நாடு உயர்ந்து பல வெளிநாடுகளுடன் ஒப்பிடும்போது நம்மளுடைய நாட்டுடைய வளர்ச்சி நமக்கு முக்கியமான அடிப்படையான ஒரு விஷயம் தான். ஆனா, நிலவுல மனிதனை இறக்கும் திட்டம்ங்கிறது இப்ப இந்த தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. அத நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு தான் நான் இப்போ கேள்வி முன்வைக்கிறேன். அததான் சொல்ல வரேன். இவனுங்க வந்து மாட்டு மூத்திரத்தை குடிச்சிட்டு மாட்டு சாணியை தின்ற நாய்களுக்கு வந்து அறிவு இருக்காதுன்றத நான் சொல்றேன். மலைக்குழியில இன்னும் இறங்குறான் சார். மலைக்குழியில சாகுறவன் எக்கச்சக்கமான பேர் இருக்கான். ம். நீ விண்வெளியில புடுங்கிறது இருக்கட்டும். உன் வாணிய புடுங்க அப்புறமா. ம், அதுக்கு ம். நீ தற்கூரி தகுதி இல்லாதவன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். மனிதனுடைய மலத்தை மனிதனே அல்ற கேவலம் இந்த இந்தியாவுல இருக்குதுல்ல. ஏன்னா கண்டிப்பா, டிஜிட்டல் கண்டிப்பா. இந்தியான்னா மயிர புடுங்குறான் அவன். டிஜிட்டல் ம், இந்தியா. மலைக்குழியில விழுந்து எத்தனை பேர் சார் சாகுறான் தொழிலாளி? ம், ம். மனிதனுடைய மலத்தை இன்னொரு மனிதன் அப்புறப்படுத்துறான் சார்.
கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. அது தொடர்ந்து தான் இருக்கு. ஒரு அது தடை செய்யப்பட ஒரு ஒரு விஷயம் நிமிஷம். தான் அது. ஒரு மனிதனுடைய மலத்த அவனே வந்து தன்னுடைய மலத்த கழுவுறதுக்கே அருவருப்பா இருக்குது. அவனுக்கு தொட்டு கழுவிட்டு அத எத்தன தடவ கைய வாஷ் பண்றான். கண்டிப்பா. அது அப்பேற்பட்ட ஒத்துக்கக்கூடிய மனிதன் வந்து விஷயம் தான். அது தொடர்ந்து மத்தவனுடைய தான். பல விதமான மனிதர்களுடைய மலத்த அவன் ம். வந்து அள்றான். கிளீன் ம். பண்றான். அவனுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. ம். வருமானத்துக்கு உத்தரவாதம் இல்ல. அவன் குடும்பத்துக்கு உத்தரவாதம் இல்ல. அந்த மலக்குழி ஏன் மிஷின்ல தயார் பண்ண முடியாதா? டிஜிட்டல் இந்தியா இவர் தான் புடுங்குறாருல்ல ஆணிய. மொத்தம் ஒ ஒ ஒபமித்த ஆணி, உருப்படாத ஆணி இவன் புடுங்குறது மொத்தம் மோடி. அத ம். மாத்துறதானே. ஒரு விவசாயிகள் போராடுறாங்க. ரோட்ல வந்து ஆணிய நட்டு வைக்கிறான் சார். ம். சர்வாதிகாரி கூட பண்ண மாட்டான் சார் இந்த நாட்டுல. ஆமா, ஆமா. அ அது உண்ம. அது அவன் செய்திகள்லாம் நமக்கு பார்த்துருக்கேன் சாப்பாடு செய்திகள். குடுக்குற நம்ம தகப்பன் இல்லையா அவன்? கூட நம்மளுக்கு அவருக்கு அவருக்கு அந்த விவசாயிக்கு இல்ல நான் அந்த அந்த நீங்க சொல்ற விளம்பரம் பண்ண ஆதங்கம் அவருக்கு நீங்க சொல்ற ஆதங்கம் எல்லாமே வந்து இந்த தேர்தல்ல அவர் என்ன பிரதிபலிப்பாங்க. கேட்கிறாரு? தேவைக்கு வந்து விலைவாசிய வந்து எங்களுக்கு குடுங்க. ம். விளைக்கிற நெல்லுக்கு வந்து எங்களுக்கு இல்ல வந்து சார், நீங்க கட்டுப்படி சொல்ற ஆகலன்னு விஷயம் சொல்றாரு. வந்து நீங்க சொல்ற இந்த அவர ஆதங்கமும் இருங்க எங்களுக்கும் சார். இருக்கு. அவர அந்த போய் ஆதங்கம் வந்து பேசணுமா இந்த இல்லையா இவன்? தேர்தல்ல அந்த விவசாயிகள தேர்தல்ல அழைச்சு விவசாயிகள் எப்படி பேசவே இல்ல இவன். முடிவெடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். பேசவே இல்லையே சார். இன்னும் முடிவு எப்ப எடுக்க போறான்? சாவர நேரத்துல இல்ல சார். சங்கரா அதான் சங்கரான்றாங்க இல்லையா? அந்த அதுக்கான அந்த போராட்டங்களுக்கான பிரதிபலிப்பா இந்த தேர்தல நம்ம பார்க்கலாங்கிறேன் நான். விவசாயிகள் எப்படி முன்னெடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். விவசாயிகள் வந்து தெளிவா இருக்காங்க சார். இவன் மிஷின்ல அயோக்கியத்தனம் பண்ணாதான் இந்த ராஸ்கல் எப்பவுமே திருட்டுத்தனம் பண்றவன் இவன் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரன். ம். மிஷின்ல எதனா தப்பு பண்ணாதான் உண்டே தவிர, விவசாயிகள், தொழிலாளர்கள், மகளிர் எல்லாம் தெளிவா இருக்காங்க. இந்தியா முழுக்க இந்த ஆட்சிய வந்து ஒழிச்சு கட்டணும்ன்றதுல தெளிவா இருக்காங்க. ம். இனிமேலாவது நிம்மதியான வாழ்க்கைய வாழலான்றதுக்கு மக்கள் முடிவுக்கு வந்துட்டானுங்க. ம். ஆனா, இவன் வந்து மிஷின்ல எதனா தில்லுமுல்லு பண்ணான்னா, அதுக்கு வந்து விவசாயிகள் பொறுப்பு இல்ல. இந்த தேர்தல் நம்ம அறிக்கையில தடுப்போம் சார். அவன் போராடுறான் சார். அவனுக்கு போயிட்டு கண்ணீர் புகை அடிக்கிறான் அவன் மேல. ம். அதிகபட்சமான சவுண்ட் வரக்கூடிய ஒரு மிஷின பயன்படுத்தி அந்த காதே வந்து பிஞ்சு போற மாரி பண்றான். உலக நாடுகள்லாம் என்ன புடுங்கின்னு இருக்கிறான்னு தெரியல. ஒரு ம். சாதாரண செல்போன பயன்படுத்தினாலே சிட்டுக்குருவியினுடைய இருதயம் பாதிக்குது. ம். அப்படின்லாம் நம்ம இன்னைக்கு பேசுறோம். கண்டிப்பா. ஒரு விவசாயி போராடுறான். அவன் ம். காதுல வந்து அவ்ளோ ஸ்பீக்கர வச்சு அந்த சவுண்ட வச்சு பண்றான்னா, ம். சுத்தி இருக்கிற அந்த இயற்கைக்கு புறா, கிளிகள்லாம் என்ன ஆகும்? கண்டிப்பா, கண்டிப்பா. சிட்டுக்குருவி என்ன ஆகும்? சாகாதா? இதெல்லாம் அறிவு இருக்குதா இவனுங்களுக்கெல்லாம்? மாட்டு மூத்திரத்த குடிக்கிறவனுங்களுக்கு எங்க இருந்து புத்தி இருக்கும்? இல்ல சார், இப்ப இந்த தேர்தல் அறிக்கையில இன்னொரு விஷயமும் நம்ம குறிப்பா பார்க்கணும். ஆ தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப தேவைன்னு சொல்லிட்டு ஒரு 2 விஷயங்கள வந்து சேர்த்திருக்காங்க. திருவள்ளூருக்கு கலாச்சார பண்பாட்டு மையம் அமைக்கிறத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அது திருவள்ளூருக்கு கலாச்சார பண்பாட்டு மையமா? இல்ல காவி மையமா? அது காவி மயம் 1. 2வது வந்து அந்த ரூ. 300,00,00,000 அந்த சிலை வச்சான் பாருங்க பட்டேலுக்கு. ம். அந்த சிலைய எடுத்துட்டு வள்ளுவர் சிலைய அங்க வைக்க சொல்லுங்க இவன. ம். இவனுக்கு உண்மையிலேயே வள்ளுவர் மேல இவனுக்கு அக்கறை இருந்ததுன்னா, ம். பட்டேல்ன்றவன் இந்த நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு அயோக்கிய ராஸ்கல் அவன். ம். அவன் ஒரு ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ளவன். முஸ்லிம் மக்களுக்கு எதிரானவன் அவன். அவனுடைய சிலைய எடுத்துட்டு அங்க வந்து திருவள்ளுவர் சிலைய வைக்க சொல்லுங்க. நாங்க நம்புறோம். இங்க வந்து ம். அவன் ஒரு ஆணியம் புடுங்குவானாம். ம். ஏற்கனவே தலைவர் கலைஞர் ஆட்சியில வந்து கன்னியாகுமரியில வள்ளுவருக்கு சிலை வச்சாச்சு. ம். உலகத்துல வேற எங்கேயும் இல்லாத அளவுக்கு. வள்ளுவருக்கு கோட்டம் கட்டியாச்சு. எல்லா பேருந்துகள்லயும் திருக்குறள எழுதியாச்சு. எல்லா அரசு அலுவலகங்கள்லயும் வச்சாச்சு. செம்மொழிக்கு வந்து தமிழ் மொழிய வந்து செம்மொழி அந்தஸ்த வந்து மன்மோகன் சிங் பிரதமரா இருக்கும்போதே பெற்றாச்சு. எல்லாம் நாங்க இங்க பண்ணிட்டோம். புதுசா இவர் வந்து எங்களுக்கு ஒரு ஆணியும் புடுங்குவானாம். இவர் புடுங்குன ம். ஆணி எதுவும் உருப்படி இல்லாத ஆணி. ம். அந்த பட்டேல் சிலைய இடிச்சு தள்ளிட்டு புல்டோசர வச்சு அ. முஸ்லிம்ங்க வீட இடிக்கிற மாரி அங்க போய் இடிக்க சொல்லுங்க அவன. பட்டேல் சிலைய இடிச்சுட்டு, அங்க திருவள்ளுவர் சிலைய வச்சு இவனுக்கு காமிக்க சொல்லுங்க. வள்ளுவர் அ. மேல என்ன அக்கறை இருக்குது. சார், மீண்டும் இன்னொரு நிகழ்வுல சந்திப்போம். நன்றி, நன்றி, நன்றி. நன்றி, வணக்கம்.